சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. சொல்லால் வரும் குற்றம் சிந்தையால் வரும் தோஷம் செய்த பொல்லா தீவினை பார்வையில் பாவங்கள் புண்ணியனுள் அல்லாத கேள்வி கேட்டும் தீங்குகள் ஆயும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய். கச்சியகமனை போற்றி போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அண்ணாமலையார் திருவடிகளையும் ஞானகுருவாய் இருந்து எம்மை வழிநடத்தும் திரு நாவுக்கரசர் பெருமான் திருவடிகளையும் எம்மையாளும் கல்யாணபுரி ஆதின குருமார்களின் திருவடிகளையும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் முக்கரணங்கள் பணிந்து வணங்குகின்றேன். இன்றைய நம் சிந்தனைக்கு பட்டினத்தடிகள் அருளி செய்த ஒருபா ஒருவது பற்றி தான் சிந்திக்க இருக்கின்றோம். பட்டினத்தர் அடிகள் சிவனேசர் ஞானங்களை என்பவருக்கு இந்த தம்பிதருக்கு மகனாக பிறந்து வாழ்ந்து வந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பேர் சுவேதாரணேஸ்வரர். ஆனால் அழைக்கப்படுவதோ அந்த ஊரின் பெயரை ஒட்டியே பட்டினத்தடிகள் திருவெண்கடர் என்று அழைக்கப்பட்டார். இவர் வணிகர் தொழில் செய்து மன்னர் போல் வாழ்ந்து வந்தார். இவர் சிவகலை என்ற பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். அவருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை. குழந்தை பேர் இல்லாத காரணத்தால் திருவிடை மருதூர் வந்து அத்தலத்து இறைவனை வணங்கும் வேளையிலே சிவதர்மர் என்பவர் குளக்கரையில் ஒரு குழந்தை கண்டெடுத்ததாக கூறி அவரிடம் கொடுத்தார். அந்த குழந்தையே அத்தலத்து இறைவனின் நாமத்தையே சூட்டி மருதவாணர் என்று பெயரிட்டு தாம் வளர்த்து வந்தார். அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகியதும் வெளிநாட்டிற்கு வணிகம் செய்வதற்காக அனுப்பி வைத்தார். மருதவாணர் திரும்பி வரும்போது விராட்டியையும் ஒரு தவிடு மூட்டையும் கொண்டு வந்தார். அதை பார்த்ததும் பட்டினத்தடிகளுக்கு கோபம் வந்தது. மகனை திட்டினார். மகன் தன் தாயிடம் வந்து ஒரு பேழை பெட்டியையும் ஒரு ஓலை துணுக்கையும் கொடுத்துவிட்டு சென்று விட்டான். அந்த ஓலை துணுக்கில் என்ன இருந்தது என்று பார்த்தோன்னா ஒரு வாசகம் எழுதியிருந்தது. காதற்ற ஊசியும் வாராது உன் கடைவழிக்கே கான் என்று எழுதியிருந்தது. அதை படித்ததும் ஒரு எளிமையான வாசகம். அதை படித்ததும் பட்டினத்தடிகள் அலறி துடித்து அந்த நிமிடமே காதற்ற ஊசியம் வாராது உன் கடைவழிக்கே கான், காதற்ற ஊசியம் வாராது உன் கடைவழிக்கே கான் என்று மனம் வெதும்பி அந்த நிமிடமே அந்த வாசகத்தின் பொருள் என்ன என்று பார்த்தோன்னா, எவ்வளவுதான் கோடி கோடியாக நாம் செல்வங்களை சேர்த்து வைத்தாலும், நாம் உறவினர்கள் அன்பாக இருந்தாலும், நாம் இறக்கும் தருவாயில எதுவுமே நம் கூட வரப்போவதில்லை அல்லவா? அதனை உணர்ந்த அந்த நொடியிலேயே துறவு மேற்கொண்டார். தன் செல்வங்களை எல்லாம் கணக்கு பிள்ளையான சேந்தனாரிடம் ஒப்படைத்துவிட்டு ஏழை எளிவர்களுக்கு பகிர்ந்து அழி என்று சொல்லிவிட்டு துறவு போன்று பரம்பொருளான சிவபெருமானை நினைந்து ஒவ்வொரு கோயிலுக்காக சென்று வந்தார். அவர் அப்படி இருந்த வேளையிலே நிறைய பாடல்கள் நூல்கள் அருளி செய்தார். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில் நான்மணி மாலை, திரு கழுமல மும்மணி கோவை, திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி, திருவிடை மருதூர் மும்மணி கோவை, திருவொற்றியூர் ஒருபா 60. இன்று நாம் சிந்திக்க இருப்பதும் ஒரு திருவொற்றியூர் ஒருபா 60. பட்டினத்தடிகள் பாடல்கள் எல்லா நூல்கள் இந்த பட்டினத்தடிகள் பாடல்கள் எளிவனாகவும் அரிய கருத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். திருவொற்றியூர் சைவநூல் 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. 10 பதிகம் என்னும் பெயர் கொண்டு விளங்குமொரு சிற்றிலக்கியம் இந்த நூல். காஞ்சி ஏகாம்பரநாதரே ஒவ்வொரு பாடலும் முன்னிறுத்து பாடி அருளி செய்திருக்கின்றார் பட்டினத்தடிகள். இந்நூலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருநிலம் என்ற தொடங்கி இரு நிலத்தே என்று முடிவடைவது இந்நூலோட சிறப்பு. இந்நூலில் மேலும் என்னென்ன செய்திகள் கூறுகின்றார் என்று பார்த்தோம்னா, கடவுள் இயற்கையாக எப்படி இருக்கிறார், கடவுள் உருவ வரலாற்று அடிப்படை பற்றியும், செயல்பாட்டில் கடவுள் கலப்பு பற்றியும், என்பினை உருக்கும் இயற்கை அதை பற்றியும், கடவுள் உணர்த்தும் முறைகள் பற்றியும், உருகிய சிந்தையை பற்றியும், கடவுளை உருவகப்படுத்தி உணர்தல் பற்றியும், முடிவில் மரணமில்லாத வாழ்வு பற்றியும் குறிப்பிடுகின்றார் நம் பட்டினத்தடிகள். முதல் பாடல்ல அவர் அழகாக சொல்லியிருப்பார் பாருங்க. அதாவது முதல் வரிலே இருநில மடந்த இயல்பனில் உடுத்த, அதாவது நில மடந்தைக்கு மேகலை கடலாகவும், அந்த மேகலைக்கு முகம் போன்றது திரு ஒற்றியூர் நகரம். அப்புறம் ஆண் அல்லது பெண் என ஓரொருவன் பெற்றில்லாதவன் சிவபெருமான் என்பதையும், சிவபெருமான் தீ, பருதி, மதி ஆகிய மூன்றையும் தனக்கு கண்களாகவும்,
8 திசையையும் அவனுக்கு 8 தொழிலாகவும் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டு, கடலே நம் பெருமானுக்கு ஆடையாகவும், பாம்புதான் மணிமுடியாகவும், காற்றுதான் பெருமானுக்கு உயிர் மூச்சாகவும், ஒளியே அவனது வாய் மொழியாகவும், நிரம்பிய ஞானம் அவன் உணர்வாகவும் சொல்லிட்டு கடைசியில் சொல்றார் பாருங்க, உலகில் நீர்மை, நிற்றல், சுருங்குதல், விரிதல், அந்த தோற்றம் தான் பெருமானுடைய படைத்த தொழிலாகவும் குறிப்பிடுகின்றார். இதே நூல் இந்த நூலில் எண்பினை உருக்கும் இயற்கையை பற்றி அழகாக குறிப்பிடுவார் பாருங்க. ஏன்னா அழகாக பாடியிருப்பார். எலும்பு உடம்பில் இந்த உடம்புல எலும்பு இருக்கு, ஆனால் இந்த எலும்பானது நெருப்புல விட்டு எரிக்கும் போது எரிக்காது. நாம் எரிக்கும் நெருப்பில் இந்த எலும்பு எரியாது. ஏன்? நம்மள உடம்புக்கு ஒரு உறுதி பொருள் ஒன்றும் உண்டு அல்லவா, அந்த உறுதி பொருள் தான் இந்த எலும்பு என்று குறிப்பிடுகின்றார். இந்த உடம்பு முழுவதும் உயிர் சார்ந்திருக்கின்றது. ஓர் அருவமான செறிவு பொருள் அன்பு. அந்த அன்புதான் அருவமாக கடவுள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அன்பின் அடைந்தவார் கனிமையும் அல்லார் சேமையும் நாள்தோறும் என்பினை உருக்கும் இயற்கையே ஆதலில் கண்டவர் தனக்கே ஊனுடல் அள்ளிதல் என்று குறிப்பிட்டிருப்பார். இப்போ தங்கம் நமக்கு எளிமையாக தங்கமாக கிடைக்குது இல்லையா, அதை வெப்பத்தால் உருக்கும் போது தங்கமாகின்றது. அதுபோல இந்த உயிரினுடைய எலும்பை நெருப்பினால எரிக்க முடியாது. அது எப்படி உருகும்? அன்பினால. அந்த அன்பு யார் மேல வைக்க வேணும்? சிவபெருமான நினைந்து உருக அந்த அன்பே அந்த எலும்பையும் உருக்குமாம். அதைத்தான் எலும்பு உயர்க்கும் இயற்கை என்று குறிப்பிட்டிருப்பார். அந்த அன்பாக விளங்குவர் யாரு? நம் கடவுள், நம் பரம்பரான சிவம் என்ற குறிப்பினை வைத்திருக்கிறார். அன்புதான் அருவம், அதனால்தான் அன்பே சிவம் என்று திருமல நாயனும் குறிப்பிட்டிருப்பார். இந்த அன்புதான் சிவபெருமான் நாம் கொள்ளும் இந்த அன்புதான் இந்த உயிர்களிடத்தில் உள்ள அறியாமை என்ற மலத்தை நீக்கி இந்த உயிர்களை பெருமானின் திருவடியில் சேர்க்கின்றது என்று இந்த பாடல்ல அள்ளி சொல்லியிருப்பார். அடுத்து சித்தாந்தத்தை பற்றியும் சொல்லியிருப்பார் பாருங்க. இறைவன் யானன் ஏற்றுவாரே அது அவனென்ன நின்றாமை யாருக்கும் பொதுநிலை. இந்த பாடல சிவஞான போதத்தில் படிச்சிருக்கோம். உமாபதி சிவாச்சாரியார் இறைவன் பொதுவுடைமை சிறப்புடைமை பற்றி விளக்கியிருப்பார் இல்லையா, அதற்கு மூல கருத்தை அவருக்கு முன்பாகவே பட்டினத்தடிகள் இந்த ஒருபா ஒருவதில் நமக்கு அடி எடுத்து வைத்திருக்கின்றார். அந்த குறிப்பினை நம்ம இதில் அந்த பாடல்ல சிந்திக்கும் போது நமக்கு நன்றாக இன்னும் புலப்படும். அப்புறம் அந்த பாடலோட முடிவில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாமாக விளங்கக்கூடியவன் இறைவன், எல்லா பொருட்களிலும் விளங்கக்கூடியவன் இறைவன், எல்லா இடங்களும் நீக்கமர இருந்து கொண்டு இறைவன் தான். அந்த இறைவனை அந்த பெருங்கடவுளையே அந்த கருணாமூர்த்தியை ஒரு பொருளாகவும் ஒருவது உருவப்படுத்துகிறது என்ற குறிப்பினையும் வைத்திருப்பார். இந்த ஒருவதை நம்ம சிந்திக்கும் போது சித்தாந்த கருத்தையும் இந்த உயிர்கள் ஒவ்வொன்றும் அன்பு என்ற அந்த அன்பு என்பது ஒரு பொருள், அந்த பொருளாக விளங்கக்கூடியவர் யாரு? நம் சிவபெருமான். மணிவாசக பெருமானும் திருவாசகத்தில் பல பாடல்களில் எலும்பினை உருக்கி என்று ஒரு குறிப்பிட வைத்திருப்பார். அதில் ஒரு பாடல் வினை கேடரும் உளரோவியன் உலகில் பிறர் சொல்லி எனைத்தான் புகுந்தாண்டான் என்ன எலும்பின் புரை உருக்கி. எலும்பு எதிலுமே எரியாது, எரியும் நெருப்பில் கூட எரியாத எலும்பை சிவபெருமானை நினைந்து உருகும் போது பெருமான் இந்த எலும்பு உள்வழியாக உருக்கி விடுவார் என்ற குறிப்பினை வைத்திருப்பார். அதைத்தான் அந்த காட்சி படிக்க அந்த பாடல் படிப்படி இன்னும் நமக்கு அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த ஒவ்வொரு பாடலுமே ஏகம்பரநாதத்தை முன்னிலைப்படுத்தி உருவப்படுத்தி பாடி அறிவிச்சிருப்பார். பரபக்க நாதரை இயற்கை காட்சி, அந்த பரபக்க திருவொற்றியூர் பரபக்க நாதர் தான் கடவுளின் காட்சியாகவும் பட்டினத்தடிகள் பாடி அருளி செய்திருப்பார். இதை படித்து தெரிந்து அனைவரும் பெருமானுடைய அன்பு என்ற செயலை எப்படி உருவப்படுத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம். மேன்மைக்கோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். கள்ளா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நெல்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். கச்சியகமணியை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.